இளைஞர் ஆகாஷ் டெலிசன் லாக்அப் மரண வழக்கில் தடயங்களை காவல்துறையினர் அழித்து விட்டதாக அவரது வழக்கறிஞர் லெனின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனியை சேர்ந்தவர் இளைஞர் ஆகாஷ். இவர் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி காவல்துறையினரின் விசாரணையில் இருந்தபோது மரணம் அடைந்துள்ளார். இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. திருப்புவனம் ஆய்வாளர் திலீபன் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த ஆகாஷின் உடல் மதுரை கோட்டாட்சியர் கருணாகரன் மேற்பார்வையில் கடந்த 17ஆம் தேதியன்று பெற்றோர்கள் முன்னிலையில் தத்தநேரி மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக ஆகாஷ் தரப்பு வழக்கறிஞர் லெனின் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆகாஷின் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டுமென நீதிமன்றம் கூறிய நிலையில் காவல்துறையினர் தகனம் செய்துள்ளனர். குற்றவாளிகளை காப்பாற்ற தடயங்களை காவல்துறையினர் அழித்துள்ளனர் எனவும் கூறினார். தடயத்தை அழிக்கிறதுக்கு தான் காவல்துறை முந்திக்கிட்டு போய் அடக்கம் தான் பண்ண சொல்லி இருக்கு கோர்ட்டு. ஆனா இவங்க எரிச்சது முற்றிலும் தடயத்தை அழிக்கிறதுக்கான ஒரு சதிதான். இப்ப ஜெராக்ஸ் பெனிக்ஸ் இதுல கொலை வழக்கு இது அந்த லாக்அப் டெத்ல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. இந்த அரசோ காவல்துறை உடனே தூக்கு தண்டனை போட்டுருமா, நிறைவேற்றிருமா? ஏன் ஒரு தூக்கு தண்டனை குற்றவாளி கூட மேல்முறையீட்டுக்கு கால அவகாசம் கொடுக்குறியா? ஏன் எங்களுக்கு கொடுக்கல? ஏன் நாங்க சுப்ரீம் கோர்ட் அணுகக்கூடாதா? பட்டியல் சமூகம்னால இந்த அராஜகம் நடக்குதா?